ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வந்து எங்கே போகிறோன்னா செம வெயிலாக இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறோம். சாயங்காலமே இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிடணும். ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். வாங்க போயிட்டு வந்து கொல்லாம்பழம் கிடக்கான்னு பார்க்கலாம். அந்த போத விளையாட்டு தான் நாங்கள் போவோம். அப்படி போனேன்னா அந்த பாத விளையாட்டு தான் போவோம். அதுக்கு நான் சொன்னேன். ஆனால் வந்து மனவளர்ச்சி பாத விளையாட்டு போனால் மாங்க நிறைய வீட்டில் கிடைக்கும். சரி, இப்படியே கலாண்டு நடைங்க. சரி இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு சொன்னோன்னா அம்மாண்டோலையில் ஐஸ்கிரீம் கடையில் போகிறோம். அம்மாண்டோலையில் வெள்ளை முடி இருக்குல்ல, அந்த பக்கம் வெள்ளை முடி நாங்கள் தூரம்ல அண்ணன், அது அம்மாண்டு வேலை. இப்படியே போனாதான் அந்த இது வெள்ளை முடியா வெள்ளை முடியில் போகிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட. ஊரில் இருந்தாண்டே ஒரு இடம் எனக்கு தெரியல. நானே நாகர்கோவிலுக்கு பஸ் மாற போன மார்த்தாண்டத்தில் போய் நிற்க சின்ன பிள்ளைல, அது என்னை மறக்கவே முடியாது சத்தியமாட்டி. நான் வந்து 5C பஸ்ஸுக்கு எது 5Dயா ஏதோ ஒரு பஸ்ஸில் யாரும் போயிருக்கு. அது மார்த்தாண்டா 5C பஸ்ஸுக்கு 5 ஏதோ ஒரு பஸ்ஸில் யாரு போனேன். பாஸு அங்கே பார்த்தா பாஸ் எங்களுக்கு, அங்கே பார்த்தானா மார்த்தாண்டத்தில் ஒப்பாரிங்கரைச்சில நிற்க. நான் செந்து முடிச்ச பிறகு அங்கே டிரைவர்கிட்ட சொல்லுதேன், நீங்கள் தானே எங்கே கொண்டு விட்டோம், பைசா இல்லை, எனக்கு அங்கே போகிறதுக்கு வழி தெரியாது, கண்காடியாக போகிறதுக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். டிரைவராக கண்டக்டராக இப்போ ஒரு அவர் தான் பஸ் ஏற்றுட்டார், இந்த இடத்துல போய் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றுட்டி நான் கண்காடியாக ஸ்கூலில் வந்து வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டலாம். அங்கே என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்க்கலாம். வாசியில் தான் மிதுன் வாங்க தரேன். மிதுன் 600 ரூபாய் இருக்கு. அதை நேரத்துக்கு பாதி தீத்தி வச்சு இன்னும் கொஞ்சம் பாதி எங்களை வாங்க தரேன். இன்னும் ஐஸ்கிரீம் வாங்க வந்திருக்கோமா? இன்னும் ஒன்று கடை கொல்லாம்பழம் தெரிதா? கொல்லாம்பழம் லைட்டாக பழுக்கணும். அதை பூய் ஒன்று கிடக்கா. கேட்ச் பிடிச்சவா? இது எப்படிடா கேட்ச் பிடிச்ச முடியும்? ரெடி. ஐயோ, நாங்கள் கொல்லாம்பழம் பறிச்சுட்டோம். 2 கொல்லாம்பழம் பறிச்சுட்டோம். 2 கொல்லாம்பழம். இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் கடையில் போகிறோம். கொல்லாம்பழத்தை தின்னலாம். ஐஸ்கிரீம் வாங்க வந்து கொல்லாம்பழம் இங்கே பாருங்க 3 வாங்க கிடைக்கு கேட்டதா. அந்த வீட்டில் கேமரா நாங்கள் தீர்ந்தோம். அதோட நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ சாப்பிட்டுட்டு வரலாம். வீட்டில் மாங்க 3 ஒட்டு மாங்க 3 கிடந்துச்சு. பறிச்சான்னு சொன்னால் நாங்கள் கேமரா பறிச்சோன்னு அது வேண்டாம், அது தப்பு. அது இது கொல்லாம்பழம் வந்து பொது மரம் தான், அதனால நம்ம பறிச்சிடலாம். அப்படியே நாங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு இருக்கோம். முட்டை மடியாட்டு ஹோட்டல் இருக்கு. இங்கே தான் ஒரு காலேஜ், இது ஹாஸ்பிட்டல். அப்படியே ஊர் சுத்து நடைங்க. இதான் தண்ணி டாங்கி. தாண்டி போயிட்டே இருக்கோம். அவன் சொன்ன மாதிரி வெள்ளை முடின்னு சொன்னான். வெள்ளை முடி அங்கே போகணும். இங்கோடு போனான்னு சொன்னான்னா வெளிச்சந்தம். ஆனால் அது வெள்ளை முடியுது, அப்படிதானா? ஐஸ்கிரீம் கடை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இந்த கடைக்கு போகிறோம். 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? 25 ரூபா. நல்லா இருக்குமா? எல்லாம் டின்னு இல்லையோ? இப்போ எல்லா ஐஸ்கிரீமும் சாம்பிள் பிரியாணினா இதுல எது நல்லா இருக்கும்? எல்லாத்துலயும் கிக்கெட் தாங்க. கிக்கெட் இல்லையோ? தீர்ந்துட்டோம்.
சிக்கட்ஸ் ஐஸ்கிரீம் மேம். இங்கே நிறைய ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கா. பிரியாணி ஐஸ்கிரீம் வேணால் எசன்ஸ் வாங்க அடிச்சோம். மசாலா பிரியாணினா எசன்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு சொன்னோம். காட்டுங்க. பிரியாணி ஐஸ்கிரீமா இது பாருங்க. ஐஸ்கிரீம்ல மசாலா போட்டு ஐஸ்கிரீம் இங்க இருக்குது. என்ன கடை? ஐஸ் பேயா? ஐஸ் பே. ப்ளூபெர்ரி இருக்கு, பைனாப்பிள் இருக்கு, எதுவுமே கலர் கிடையாது. பழத்தோட ஜூஸ் அப்படியே இருக்கு. கிரேப்ஸ் தோல் எல்லாமே இருக்கு. காந்தாரி மிளகு உண்டு, அது 25. சரி, 10 ரூபாய் காந்தாரி மிளகு. சப்போட்டா இருக்கு. மேங்கோ மேங்கோ காஃபி நல்லா இருக்கும். பார்த்து பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அப்படியா? பயப்படுற மாதிரி கிடையாது. பிரியாணி எடுங்க. இந்த காஃபி பவுடர் மாதிரியே இருக்கு. நான் பிரியாணி ஐஸ்கிரீம் தான் கையில் வச்சிருக்கேன். பிரியாணி ஐஸ்கிரீம் எப்படி டேஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. சின்ன வரும். இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லையா. இது வந்து கேரளாவில் உள்ள அந்த பிரான்ச் தான் இது. இப்போ வந்து பிரியாணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு காஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அடுத்து பிஸ்தா ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அடுத்து கோன் ஃப்ளேவர் எல்லாம் உண்டா. டின்னு நல்லா இருக்கும் அது. ப்ரௌனி கேக் ஐஸ்கிரீம் இருக்கா? இது இந்த ப்ரௌனி கேக், அதில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்க. செம சூப்பராக இருக்கு. இது வந்து பாதாம் பிஸ்தா. சூப்பராக இருக்கு. இன்னைக்கு வந்து இதான் எனக்கு பார்த்து